ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனுஹாசினி சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேங்க. இதே கடாயிலேயும் நம்ம இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்து இதை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை நல்லா இந்த அளவுக்கு வறுத்த உடனே நம்ம இதை இப்போ எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. நம்ம ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்லேயும் 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. ரவை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை நல்லா கிளறி விட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும். பாருங்கள், எல்லா தண்ணியுமே நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்த உடனே நம்ம இப்போ இதில் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்லேயும் நம்ம 1.5 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப ஆயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் 1.5 கப்பு சேர்த்துருக்கேங்க. இது சரியாக இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறி விட்டோடனே தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வற்றி வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. இது வேகட்டுங்க. இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப வலுவலுன்னு அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு இதை கிளறி விட்டுக்கலாங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நம்ம வறுக்கும் போதே முதலேவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வாசனைக்காண்டி 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேங்க. நல்லா கமன்ற வாசனை வரும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு அடித்து வச்சோம் இல்லைங்களா, அதையுமே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து இதில் முழுசாக சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான கோதுமை ரவை ஸ்வீட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து சேர்த்துக்கிட்டோம் இல்லைங்களா, அந்த டேஸ்ட் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி ஸ்வீட்டான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபியை நீங்களும் செய்து கொடுத்து அசத்துக்குங்க. தேங்க்யூ.